வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கான பதிவு. மார்ச் மாதம் 2025 சனி பயிற்சியாகிறார். கும்பத்தில் இருந்து சனி ஜென்மச்சனியாக விலகி குடும்பச்சனியாக வருகிறார். அது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், எண்ணங்கள் ஸ்தானம், எழுத்து ஸ்தானம், கல்வி ஸ்தானம். பொதுவாக வாக்கு, பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற பண சேமிப்பு, வருமானம் இவையெல்லாம் குறிக்கின்ற ஸ்தானமாகும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, மக்கள், உடன் பிறந்தவர்கள், தந்தை, தாயார் அவங்களுடைய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு, சொந்த வீடு இருந்தால் மராமத்து செய்ய வேண்டி வரும். ஒருவேளை கடன் பிரச்சனை இருந்தால் சொந்த வீடு விற்க வேண்டிய நிலை வரும். சில பேருக்கு கடன் வாய்ப்பு ஏற்பட்டு வீடு கட்ட வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக எப்படியோ தன விரயம் ஏற்படும். சிலருக்கு சுப விரயமாக இருக்கும், சிலருக்கு தேவையில்லாத விரயமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் தேக ஆரோக்கிய குறைபாடு திடீர் என்று வரும். வயிறு சார்ந்த உபாதைகள், பொதுவாக 40 வயது மேல்வருக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் இறுதி சார்ந்த பிரச்சனைகள் திடீரென்று வர வாய்ப்புகள் உண்டு. அதை சற்று நிதானமாக மருத்துவ ஆய்வு செய்து கொள்வது நல்லது. முறையான மருத்துவம் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டங்களாகும். எப்படி என்றாலும் ஏற்படுத்தி, உடல்நிலை, தேக ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சாலை வழி, விபத்து வழி, கண்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் கவனம் தேவை. 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்தால் மூத்த சகோதரர்கள் தேவையில்லாத மனக்கசப்பு, வம்பு, வழக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மூத்த சகோதராக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஒருவேளை சொத்து இருந்தால் அதுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடுக்கல் வாங்கல் இருந்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு உதவி உத்தாசை கிடைக்கும் என்றால் இந்த காலகட்டத்தில் சுத்தமாக கிடைக்காது. ஆக அன்பு பாசம் என்பது சரியான விதத்தில் காட்டினாலும் நல்ல பலன் கிடைக்காது என்பது சனிபகவானுடைய காட்டுகின்ற அனுபவ பாடமாகும். ஆக அறிவை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுபவத்துக்கு மதிப்பு இருக்காது இந்த காலகட்டத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருந்தால் வேலையாட்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேலையாட்களாக இருந்தால் நிர்வாக அதிகாரிடம் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆக தயவு, பணிவு, கனிவோடு நடந்து கொண்டால்தான் இந்த கும்பராசி நேயர்கள் தொழிலை தக்க வைத்துக் கொள்ள முடியும். குடும்பத்தில் அமைதி காண முடியும். உங்களுடைய முன்கோபத்தால் தேவையில்லாத உறவுகளால் பிரச்சனை, தாய் வழி பிரச்சனை, தந்தை வழி பிரச்சனை, மனைவி வழி பிரச்சனை, குழந்தை வழி பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் எவ்வளவுதான் வந்தாலும் நிம்மதியிலே என்ற ஒரு ஏக்கம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். பொதுவாக திருவள்ளுவர் யாகாவாராயினும் நாக்காக்க என்று சொல்லியிருக்கிறார். ஆக வாக்கை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். வாக்கை யாரிடம் எதை பேச வைக்கிறோம் என்பதை நிதானித்து ஆலோசித்து பேச வேண்டும். ஆக குடும்பத்தில் சிக்கல், தாய்வழி குழப்பம், உறவுகளில் குழப்பம், தொழிலில் குழப்பம், நிர்வாகத்தில் குழப்பம், அந்தந்த வயதுக்கேற்றார்கள் குழப்பங்கள் வந்து விலகும். ஆக ஒரு முறை நீங்கள் நவகிரக யாத்திரை செய்து கொள்வது நல்லது. ஒன்று. இரண்டாவது, சொத்து வாங்குகிற விஷயமோ, நகை வாங்குகிற விஷயமோ, வீடு வாங்குகிற விஷயமோ, மனைவி பேரிலோ தங்களுடைய பிள்ளைகள் பேரிலோ செய்து கொண்டால் உங்களுடைய பலவிதமான சோதனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஆக கும்பராசிக்காரர்கள் வாக்கை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பணத்தை சரியாக செலவழிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.